Hi, hello and welcome to School Students Corner. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th Standard Geography Unit 2 Lithosphere to Exogenetic Process. அதில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வெதரிங் பற்றி பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் எரோஷன் அண்ட் கிரடேஷன் பற்றி பார்த்துருப்போம். பார்ட் 3 வீடியோ இப்போ டெபாசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர் அதோட கண்டினியூவேஷன் பார்க்குறோம். நீங்கள் இன்னும் அந்த 2 பார்ட்டும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ டெபாசிஷனல் அப்படின்னும் போது என்னென்னா, நம்ம எரோஷனலில் சொல்லியிருப்போம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அது எரோட் ஆகி அதாவது அரிச்சு கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸ் பற்றி பார்த்துருப்போம். இப்போது டெபாசிஷனல் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது இல்லையா, அது போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி அங்கே ஒரு விதமான லேண்ட் ஃபார்மை உருவாக்கும். அதுதான் வந்து டெபாசிஷனல். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலுவியல் ஃபேன்ஸ், ஃப்ளட் பிளெயின்ஸ், எஸ்டூரிஸ் அண்ட் டெல்டா, இது மாதிரியான 4 கேட்டகரிஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகும் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவரில். ஸோ அதில் அலுவியல் ஃபேனுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபேன் ஷேப்டு டெபாசிஷன் மேட் அப் ஆஃப் ரிவர் அட் த ஃபுட் ஹில்ஸ் இஸ் கால்ட் அஸ் அலுவியல் பிளெயின்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட ரிவர் ஃப்ளோ ஆகி வரும் இல்லையா, அந்த ஓடி வர அந்த நதி முடிகிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது எரோடாகி கொண்டு வந்த அவ்வளோ மணலையுமே வந்து ஒரு மணல் மேடு மாறி கொண்டு போய் அந்த இடத்துல டெபாசிட் பண்ணும். அந்த இடம் பார்க்குறதுக்கு ஃபுல் ஆஃப் சேண்டாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அலுவியல் பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலுவியல் பிளெயின்ஸ்னு சொல்லலாம், இட் இஸ் அ ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நவ் ஐ வில் ஷோ யூ த பிக்சர் ஆஃப் திஸ் அலுவியல் ஃபேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளெயின். ஃப்ளட் பிளெயின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் செடிமெண்ட் ஆர் டெபாசிட்டட் ஆன் ரிவர் பேங்க் வென் அ ரிவர் ஃப்ளட்ஸ். ஸோ அதாவது நார்மலாக ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகி வரும்போது, அதாவது ஒரு வெள்ளம் மாதிரி அடிச்சுக்கிட்டு வரும்போது அதில் இருக்க ஃபைன் டெபாசிட்ஸ், அதாவது மண் துகள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நதியோடையே சேர்ந்து அடிச்சுக்கிட்டே வரும். த செடிமெண்ட்ஸ் மேட் த ரீஜியன் ரிச் அண்ட் ஃபர்டைல். அது போய் எங்கே ஸ்டோர் ஆகுதோ அந்த ரீஜியனை வந்து அது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்டைலான ரீஜியன். நார்மலாகவே நமக்கு தெரியும், ஒரு ரிவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ரிச்சான மண் கிடைக்கும். அங்கே வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை நல்லாவே பண்ணலாம், ஃபர்டைலான லேண்டாக இருக்கும். அது நமக்கு தெரியும். அலுவியல் பிளெயின் இஸ் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர்னு. ஸோ இந்த மாதிரி இந்த செடிமெண்ட் ஆகி ஓடி வருது இல்லையா நதியிலேருந்து தண்ணி, அதுலேருந்து வர அந்த மணலை தான் நம்ம இங்கே ரிச்சாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளட் பிளெயின்ஸ்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அட் த ஹை of the river bank get increases due to continuous deposition of flooded river, leaves are formed. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த ஃப்ளட் பிளெயினில் வாட்டர் அடிச்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அந்த ரிவரோட அந்த லெவல், அந்த ஹைட், ரிவர் பேங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கண்டினியூஸாக இந்த ஃப்ளட்லேருந்து வர அந்த இது சாண்ட் வந்து ஸ்டோர் ஆகிட்டே வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுனா இட் இஸ் ஃபார்ம்ட் as leaves. Now I will show you the picture for floodplains as well as leaves. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட் பிளெயின்ஸ் தெரியும். இதுதான் வந்து ஃப்ளட் பிளெயின்ஸ். இது நார்மலாக இதே மாதிரியே நதி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் போது அது சுற்றி இருக்க பகுதிகளில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டெபாசிட் ஆக அந்த லேண்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டாக என்ன மாறிடும். ஃபர்டைலாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அந்த இடம். ஸோ அதனால் இங்கே வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க, they will prefer for the agriculture. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ். ஸோ அதாவது இந்த மாதிரி 2 ஃப்ளட் பிளைன்ஸ் ஓடிட்டுருக்கும், அந்த ஃப்ளட் பிளைன்ஸ் கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கும் போது ஒரு சில இடத்துல மட்டும் அதோட அரிப்பு ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதோ, நடுவில் வந்து ஓடிட்டுருக்க அந்த கரையோரங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இஃப் யூ see here you may see that இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளட் பிளெயின். ஓகேவா? நம்ம பிளெயின், பிளாட்டியூ ரீஜியன்லாம் சொல்கிறோம் இல்லையா, இங்கே நம்மளோட அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கே பிளெயின்ஸ் இருக்குது. இந்த 2 நதியோட கரைகளெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், மணல் தூக்குது, மேடாகுது இல்லையா, இந்த மேடு ஏற இடம் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மேடு ஏன் ஏறும், இந்த பிளெயினில் இந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்குது, வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் போது இங்கே இந்த எல்லா இடத்துலையுமே வந்து சாண்டோட டெபாசிட் நடக்கும். இந்த எல்லா இடத்துலையும் இதே மாதிரி கண்டினியூஸாக டெபாசிட் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிளெயின் இருக்கு இல்லையா, இந்த ரீஜியன் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ரிச் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சர் நல்லாவே நடக்கும். இந்த இடம் மணல் ஏற ஏற இந்த இடம் மேடு தூக்க ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஐ திங்க் யூ வில் பி கிளியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டூரிஸ். எஸ்டூரிஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபார்ம்டு வேர் த ரிவர் மீட்ஸ் த சீ.
கடலோட எங்கே போய் இந்த ரிவர் மீட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட தான் எஸ்டூரிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரிவர் இஸ் நாட் பாசிபிள். ஹியர் இஸ் த எஸ்டூரி லைக் டெல்டா ஆசிட் த வேவ் கீப் ஆன் எரோடிங் த டெபாசிட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது கொண்டுட்டு வருது இல்லையா மணல், அதை கொண்டு வந்து இங்கே சேமிக்க முடியாது. ஏன்னா அடிக்கடி அந்த இடத்துல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை டெபாசிட் பண்ணி கொண்டு வர அந்த மணலை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை அரித்து மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நர்மதா ரிவர் சொல்லலாம். ஓகேவா, நர்மதா அண்ட் தப்தி. நவ் ஐ வில் ஷோ த இமேஜ் ஃபார் திஸ் எஸ்டூரி 2. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ரிவர் மவுத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சீ கூட இந்த எஸ்டூரிஸ் எல்லாம் என்ன ஆகுது, இந்த இடம் தான் கலக்குது, சீயோட அந்த ஓஷனோட கலக்குது. இதுதான் இந்த மவுத் பிளேஸ். இங்கே வந்து அடிக்கடி அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அலை என்ன பண்ண முடியாது, இங்கே சேமித்து வைக்க முடியாது மணல்களை. அதனால தான் இந்த பார்ட்டில் வந்து அதிகமாக வந்து மணல் ஸ்டோர் ஆகி இருக்காது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அபவுட் எஸ்டூரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா. நமக்கு டெல்டாவுக்கு தெரியும், இட் இஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப்டாக இருக்கும் அண்ட் இட் இஸ் அ லோ லையிங் ஏரியா ஃப்ரம் த ரிவர் மவுத். ரிவர் மவுத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கின வாட்டத்தில் இருக்கிறது தான் வந்து டெல்டா ரீஜியன்னு சொல்கிறோம். அதே மவுத் கிட்ட தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இறங்கின வாட்டத்தில் இருக்கிறது தான் வந்து டெல்டா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெபாசிஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, மினரல்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் காவேரி டெல்டா இன் தமிழ்நாடு. நமக்கு காவேரி கர்நாடகாலேருந்து வர நதி வந்து கொண்டு வந்து எங்கே கடைசியாக வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் வந்து அது ஃப்ளோ ஆகும். ஏன்னா நம்மளோட தான் லோ லையிங் ஸ்லோப்பில் இருக்குது. அதனால் அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கடலோட கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கிட்ட லோ லையிங் ஏரியா தான் இந்த மாதிரி டெல்டா ஃபார்ம் ஆகும். அதுதான் காவேரி டெல்டா தமிழ்நாடு. அண்ட் யூ கேன் see this picture too. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் காவேரி டெல்டாவோட பிக்சர். ஸோ இங்கே டெல்டா பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரிவர் மவுத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து லோ லையிங்கில் இப்படி தான் இருக்கும் லேண்ட்ஸ், அதாவது அந்த எஸ்டூரிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ரீஜியனை தான் டெல்டா ரீஜியன்னு சொல்கிறாங்க. ஓகே, and this is all about the delta region. And here they had given a fact that இந்த மாதிரி டெல்டாவுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீக் லெட்டர் வேர்ட் கூட அது ரிசம்பிளன்ஸ் ஆகுது. ஸோ அது வந்து ரிவர் நைலோட டெல்டா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டெல்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் டெல்டா இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா கங்கா பிரம்மபுத்ரா டெல்டா தான். ஸோ யூ நோ தட் கங்கா பிரம்மபுத்ரா டெல்டா பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகுது, இன்னொரு பக்கம் பிரம்மபுத்ரா. இது பார்க்கவே நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதனால் வந்து இதுதான் லார்ஜஸ்ட்டு டெல்டா ரீஜியன்னு சொல்கிறாங்க. கங்கா பிரம்மபுத்ரா அந்த பிளேஸை தான் வந்து ஜாயிண்ட் ஆகிற இந்த பிளேஸை தான் லார்ஜஸ்ட் டெல்டா ரீஜியன் ஆஃப் இந்தியான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. Then next we are going to see about karst topography. As the agent of gradation, underground water creates distinct landforms in limestone region is called karst topography. karst topography னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரடேஷன்னா என்னன்னு தெரியும், அரிப்புத்தன்மை உருவாக்குறது தான் கிரடேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கிரடேஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் வந்து அந்த லேண்ட் ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எரோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஆக்ஷன் அது கொண்டு வரதா இருந்தாலும் கொண்டு வரும். ஸோ அதை நம்ம வந்து இங்கே என்னென்னு சொல்கிறோன்னா கார்ட்ஸ் டோப்போகிராஃபின்னு சொல்கிறோம். இது எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் ரீஜியன், சுண்ணாம்பு பாறைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரீஜியனில் இந்த மாதிரி கார்ட்ஸ் டோப்போகிராஃபியோட ஏஜென்ட், அதாவது கிரடேஷனோட ஏஜென்ட் அக்கர் ஆகும். ஸோ கார்ட்ஸ் டோப்போகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்ட் வாட்டர் இஸ் அன் ஆக்டிவ் ஏஜென்ட் இன் லைம்ஸ்டோன் ரீஜியன். ஸோ இந்த சுண்ணாம்பு பாறைகள் இருக்கிற இடத்துல இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ஆக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்குது. எதுக்கு? எரோஷன் நடக்கிறதுக்கு, இல்லைனா டெபாசிஷன் நடக்கிறதுக்கு. ஸோ கார்ட்ஸ் டோப்போகிராஃபி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த டிசொல்யூஷன் ஆஃப் soluble rocks such as limestone, dolomite and gypsum. ஸோ இந்த மாதிரியான ராக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே என்ன ஆகும், இது சொல்யூஷன் அது எல்லாமே வந்து கரையக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக இது எரோட் பண்ணுறதுன்றது ஈஸி. ஸோ லைம்ஸ்டோன் டோப்போகிராஃபி ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்லோவேனியா எக்ஸ்டென்ஸ் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர் லென்த் அண்ட் 80 கிலோமீட்டர் இந்த விட்த். ஸோ லென்த்தில் 480யும் விட்த்தில் 80 கிலோமீட்டரும் இருக்குது ஸ்லோவேனியாவில் இருக்கிற, வெஸ்டர்ன் ஸ்லோவேனியாவில் இருக்கிற லைம்ஸ்டோன் டோப்போகிராஃபி. ஸோ இஃப் ஐ ஷோ யூ த பிக்சர் ஆஃப் திஸ் limestone topography, you may be clear, I think so.
ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தான் வந்து சுண்ணாம்பு பாறைகள்னு சொல்கிறோம். இது கடியில் இருக்க அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் என்ன பண்ணுன்னா இதை வந்து எரோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நடக்கும்ன்றதை வந்து நம்ம இப்போ ஃபோர்த் கமிங்கில் பார்ப்போம். ஸோ பட் திஸ் இஸ் த ஃபீச்சர் ஆஃப், அதாவது அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் கார்ட்ஸ் டோப்போகிராஃபி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கார்ட்ஸ் டோப்போகிராஃபின்னு சொல்கிறோம். கார்ட்ஸ் டோப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த டேர்ம் இன் ஸ்லாவிக் லாங்குவேஜில் இது யூஸ் பண்ணுற டேர்ம். த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்ட்ஸ் டோப்போகிராஃபி எங்கே இருக்குன்னா நல்லர்பார் லொக்கேட்டட் இன் கிரேட் ஆஸ்திரேலியன் கோஸ்ட். ஆஸ்திரேலியன் கோஸ்ட்டில் இருக்கிற இடத்துல நல்லர்பார்ன்ற பிளேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த லார்ஜஸ்ட் கார்ட்ஸ் டோப்போகிராஃபி. அதே மாதிரி சவுதர்ன் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸ் ரீஜன் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ, ஜமைக்கா, வெஸ்டர்ன் கியூபா, சென்ட்ரல் ஜெனியூவா, ஸ்ரீலங்கா, மியான்மர், இந்த பிளேசஸ்லலாம் இருக்குது. தென் நம்மளோட இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா குப்ததாமா கேவ்ஸ் வெஸ்டர்ன் பீகாரில் இருக்கிறது, ராபர்ட் கேவ்ஸ் தபகேஸ்வர் டெம்பிளில் இருக்கிறது, ராபர்ட் கேவ்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தபகேஸ்வர் டெம்பிள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உத்தரகண்டில் இருக்குது. பாண்டவா கேவ்ஸ் பச்சமாரி மத்திய பிரதேஷ் அண்ட் குட்டம்சார் வந்து பார்த்திங்கன்னா பஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் இன் சத்தீஸ்கர், போரா கேவ்ஸ் ஆஃப் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கிற கார்ட்ஸ் ஏரியாஸ். தென் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் மீன் பை கார்ட்ஸ் டோப்போகிராஃபி. இப்போது இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை பற்றி தானே நம்ம கார்ட்ஸ் டோப்போகிராஃபியில் சொல்லியிருந்தோம். அந்த அண்டர் கிரவுண்ட் எரோஷனால் என்னென்னலாம் அரிப்புத்தன்மை ஏற்பட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட லேண்ட்ஃபார்ம்ஸில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எரோஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த காம்பினேஷன் அதாவது கெமிக்கல் சொல்யூஷன் அக்கர் ஆகிறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த அரிப்புத்தன்மையை ஏற்படும். அதாவது ரெயின் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்ன ஆகும், கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெயின் வாட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஜாயின் ஆகும்போது கார்பானிக் ஆக்சைடு உருவாகும்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே கெமிக்கல் டிஸ்இன்டகிரேஷன் அதாவது அதில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அது என்ன ஆகும்னா இட் என்டர்ஸ்ன்றது லைம்ஸ்டோன். ஓகேவா, சுண்ணாம்பு பாறைகள் அது இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கரைய ஆரம்பிச்சிடும், அந்த லைம்ஸ்டோனையே டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஸோ அப்படி டெஸ்ட்ராய் பண்ணும்போது சில விதமான பரிமாணங்கள்லாம் அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெராரோசா, லாப்பிஸ், சிங்க் ஹோல்ஸ், ஸ்வாலன் ஹோல்ஸ், டோலனிஸ், உவலாஸ், புல்ஜஸ், கேவ்ஸ் அண்ட் கேவ்ரன்ஸ், இந்த மாதிரியானதெல்லாம் ஃபார்மேஷன்லாம் கொண்டு வரும். ஸோ இந்த டெராரோசா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக் வேர்டில் ரெட் சாயில்னு. ஸோ நமக்கு கண்டிப்பாக தெரியும் ரெட் சாயிலாக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஏற்கனவே ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த இடத்துல இருக்கிற அயன் ஆக்சைடோடு சேர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசொல்யூஷன் அக்கர் ஆகும் போது இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஓகேவா, ஸோ ஐ வில் ஷோ அதர் பிக்சர்ஸ் டூ ஃபார் யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து அரிச்சு அந்த பாறையிலேருந்து அரிப்பு ஏற்பட்டு வர மணல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அந்த அயன் ஆக்சைடு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதால. ஸோ இங்கே இதுதான் வந்து இதோட எரோஷன் நடக்கிறதான இது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லாப்பிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து பிளாக் டிஸ்இன்டகிரேஷன் வெதரிங்கில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், அதோட எக்ஸ்பேன்ஷன் ஏற்பட்டு கான்ட்ராக்ஷன் ஏற்பட்டு அது பிளாக்லாம் வந்து உடஞ்சி போகும்னு சொன்னோம் ஜாயிண்டெல்லாம். அதே மாதிரியே இதோட ஜாயின்ட்ஸுமே அதாவது இந்த லைம்ஸ்டோன் ராக்ஸோட ஜாயிண்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பட்டு அதில் அரிப்பு ஏற்படும். அதில் லாங்காக அதாவது நீட்டாக வந்து அது அரிச்சு போகும். அதனால தான் வந்து இந்த மாதிரியான லேப்பிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நீட்டாக அந்த லேயர்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதர் தேன் திஸ் ஐ வில் ஷோ அதர் பிக்சர்ஸ் டூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது மற்ற பிக்சர்ஸ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான அரிப்பை ஏற்பட்டு நீட்டாக வந்து அது என்ன ஆகிருக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு விதமான எரோஷன். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லேப்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஹோல்ன்றது வந்து ஒரு ஃபனல் ஷேப். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஏதாவது லிக்விட் ஐட்டம் ஊற்றும் போது வி வில் யூஸ் அ ஃபனல் இல்லையா, அந்த ஷேப் எப்படி வந்து மேலே வந்து ஓப்பனாக வந்து கீழே வந்து ஷார்ப்பாக போகும்ல, அதே மாதிரியே இந்த ஹோலும் பார்த்திங்கன்னா நார்மலான எர்த் பிளேஸில் அரிப்பு மண்ணோட அந்த லைம்ஸ்டோனில் அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு சிங்க் ஹோல்ஸ் உருவாகும். அதாவது ரொம்ப அப்படியே ஷார்ப் எட்ஜஸாக. இதோட டெப்த் பார்த்தோம் அப்படின்னா 3 to 9 meters வரைக்கும் உள்ள லாங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு டீப்பஸ்ட் சிங்க் ஹோல் எங்கே இருக்குன்னா சைனாவில் ஷியானோஷாய்
டியாங்காங் இந்த பிளேஸில் தான் இருக்குது. அதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 2172 ஃபீட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி டோட்டலாக பார்த்தோன்னா 15,000 சிங்க் ஹோல்ஸ் இருக்குது இல்லினாய்ஸில். ஸோ ஐ வில் ஷோ த அதர் பிக்சர்ஸ் ஆஃப் த சிங்க் ஹோல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து சிங்க் ஹோல் தான். இது இந்த மாதிரி இந்த ஃப்ரோசன் பிளேஸில் இருக்கிற மாதிரியான சிங்க் ஹோல்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் லேண்டில் இருக்கிற சிங்க் ஹோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிளேஸில் ரொம்ப லாங்காக டெப்த் உள்ளே போகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ தீஸ் டூ ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிங்க் ஹோல்ஸ். திஸ் இஸ் ஹேப்பன் அக்கர்ஸ் டு த ரீசன் ஆஃப் எரோஷன் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ். ஸோ கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ்னால் குகைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து கார்ட்ஸ் டோப்போகிராஃபி பிளேஸில் அதிகமாக நடக்கும். அதாவது கேவ்ஸ் எல்லாம் ஹேலோ ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக சில பார்ட் மட்டும் சொல்யூஷன் ஆகிடும், அதாவது வந்து டிசொல்யூட் ஆகிடும், எல்லாமே வந்து உருகிடும் அந்த லைம்ஸ்டோனில். அப்போ அதோட இது பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கேவ் ஷேப்பில் இருக்கும். இது எதனால் நடக்குதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏரோட சேரும் போது நமக்கு தெரியும் கார்போனிக் ஆக்சைடு வந்து உருவாகும். அந்த கார்போனிக் ஆக்சைடு அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பக்கத்தை மட்டும் அதை அரிச்சு எடுத்துக்கிட்டே வரும்போது அது கேவ்ஸ் ஆகும். கேவன்ஸ் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான், கொகைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கேவன்ஸ் ஆர் த ஷேப் வித் இர்ரெகுலர் ஃப்ளோர்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் லையிங் ஃப்ளோராக இல்லாமல் மேடும் பள்ளமுமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கேவ்ரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குப்ததம் கேவ்ஸ் இன் வெஸ்டர்ன் பீகாரில் இந்த மாதிரி கேவன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆல் டைப் ஆஃப் டெபாசிட் இந்த கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஸ்பெலோதெம்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ட்ரெவர்டைன்ஸ், டுஃபா, ட்ரிப் ஸ்டோன்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கேவ்ஸில் அடங்கியிருக்கும்னு சொல்கிறாங்க. தென் ஸ்வாலோ ஹோல்ஸ், உவலாஸ், டோலனஸ், தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொல்ஜஸ் அண்ட் ஆல் அதர் எரோஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் ரீஜியன் ப்ரிடாமினன்ட் இன் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நம்மளோட ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அரிப்புத்தன்மை வந்து இந்த மாதிரியான கேவ்ஸில் அதுவும் கார்ட்ஸ் ரீஜியனில் அதிகமாக ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வி கேன் see some pictures of this caves. Here you can see this caves. ஸோ இந்த மாதிரி தான் கேவ்ஸ் இருக்கும். ஸோ இப்படியுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை ஏற்படுறதால தான் இந்த மாதிரியான கேவ்ஸ் எல்லாமே உருவாகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த எரோஷனல் landforms. Next coming to depositional landforms of underground water. ஸோ டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மெயினாக எங்கே நடக்கும்னா சீலிங்லேயும் மேலேயுமே நடக்கும். அதாவது மேல்புறத்துலேயும் போய் அதோட இதை ஸ்டோர் பண்ணும். அந்த கேவ்ஸ் அண்ட் கேவல்ஸோட வால்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெபாசிஷனல் இது ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ நார்மலாக கேவ்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே ஒரு டெபாசிஷனல் ஆக்டிவிட்டி நடந்தால் அந்த கேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் த ஸ்டாலக்டைட், ஸ்டாலக்மைட் அண்ட் காலம். ஸோ ஸ்டாலக்டைட், ஸ்டாலக்மைட் அண்ட் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான அந்த ஒரு கேவில் அது மேலே இருக்கிறது எல்லாமே அரிப்புத்தன்மை ஏற்பட்டு அது வழிஞ்சு வரும்போது அப்படியே வந்து அது வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோடானது எல்லாமே வந்து நீட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டாலக்டைட். அதே வந்து ரொம்ப அதிகமான எரோஷன் ஆகி அது நல்லா போய் டெபாசிஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு பில்லர் ஃபார்மேஷனில் வரும், அது ஸ்டாலக்மைட். அது தனித்தனியாக டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா இட் இஸ் அ column. So I will show you the picture of this stalactite and stalagmite. இந்த நம்மளோட புக்கில் கொடுத்துருக்கிறதுலே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஸ்டாலக்டைட்னா இந்த மேலேருந்து ஃப்ளோ ஆகி வந்து அப்படி ஸ்டாப் ஆகிருக்கு பாருங்கள். அங்கே வந்து டெபாசிட் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் அந்த இடம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக அது என்ன ஆகிட்டே இருக்கும், ரொம்ப அந்த டெபாசிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழேந்து வருது பாருங்கள், இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஸ்டாலக்மைட். ஸோ இந்த ஸ்டாலக்டைட்டும் இந்த ஸ்டாலக்மைட்டும் ஒன்றாக ஜாயின் ஆகும் போது ஒரு பில்லர் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். அதுதான் காலம்ஸ் ஆர் பில்லர்னு சொல்லுவோம். ஓகே, தென் ஐ வில் ஷோ த அதர் பிக்சர்ஸ் டூ ஃபார் யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாலக்டைட் தெரியும், மேலேருந்து ஃப்ளோ ஆகி வர்றது. இதே மாதிரி கீழே அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே ஏறி வந்துச்சுன்னா அது ஸ்டாலக்மைட். ரெண்டும் சேர்ந்து மீட் ஆகும் போது அப்படின்னு பார்த்தீங்க இப்போ நம்ம ஸ்டாலக்டைட் பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த ஸ்டாலக்மைட்டும் கீழேருந்து வர்றது, இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் காலம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஸ்டாலக்டைட், ஸ்டாலக்மைட் அண்ட் காலம்.
So this is all about the depositional landforms of underground water. In next video we can see about the glacier and waves, wind. இது பத்தின erosional and depositional பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.